ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் உட்காந்துருக்கும்போது எல்லார்ட்டையும் பேசிட்டுருங்க. அப்போ சசி என்ன பண்ணிகிட்ருக்காரு என்னன்னா, இந்த மாதிரி சசி வந்து விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணிட்டுருக்காருண்ணா. என்ன டைட்டில்னு அவர் சொல்லலை, தெரியல அப்படின்னாரு. கொஞ்சம் நேரம் கழித்து மீட்டிங் பேசிக்கிட்டே இருக்கும்போது என் காதில் வந்து சசியோட படத்து டைட்டில் வந்து பிச்சைக்காரன் அப்படின்னு என் காதில் சொன்னார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே யோசித்தேன். திருப்பி எல்லாம் அப்படியே பேசி முடிச்சிட்ட பிறகு திருப்பி அவர் காதில் போய் நான் மறுபடியும் நான் சொன்னேன், தயவு செஞ்சு சசி கால் பிடிச்சி கேட்குறேன், அந்த டைட்டில் மட்டும் மாற்றிட சொல்லுங்கள் அப்படின்னு நான் சசிகிட்ட போய் சொன்னேன். சசிகிட்ட சொல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபங்க்ஷனில் சசி என்ன மீட் பண்ணார். மீட் பண்ணிவிட்டு அவசரமாக போகும்போது வேகமாக வந்து என் காதில் வந்து நான் டைட்டில் எப்படியா மாற்றிடுறேன்னு திருப்பி சொல்லிட்டு பண்ணார். அப்புறம் திருப்பி பேப்பர் படிக்கும்போது மறுபடியும் பிச்சைக்காரர்லேயே இருந்தோடனே இன்னும் அது சொன்னோம் சேஞ்சே பண்ணலை அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் யோசித்து பார்க்கும்போது நீர்க்குமிழி, ஒரு நீர்க்குமிழிங்கிற ஒரு என்ன அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஒரு ஆயில் முடியக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு தமிழ் சிறை உலகத்துக்கு வந்து பெரிய அளவில் ஒரு புயல் மாதிரி வந்த பாலச்சந்தர் சார் இயக்குனர் சிகரமத்தோட முதல் படம். அப்படிங்கும்போது டைட்டில் அப்படிங்கிறது அது சென்டிமெண்ட் கிடையாது, அது வந்து அந்த படத்தோட ஒரு குறியீடு மாதிரி தான். போனா ஒரு கேள்விக்குறி, அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து போனா ஒரு கேள்விக்குறி அப்படி ஆகிடும். பூவே உனக்காக, அதுக்கப்புறம் பூவே உனக்காக அப்படின்ற மாதிரி அது ஒரு சென்ஸ், அது ஒரு சவுண்ட் ஆகிடும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அப்படின்னு நான் வந்து நானே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து சசியோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. அது நினச்சிக்கிட்டு நான் உள்ளே வரும்போது தான் உள்ளே வந்து பார்த்துக்கும்போது அதில் இருக்கிற இந்த ட்ரைலர், அந்த டிசைன்ஸ், சாங்ஸ் எல்லாம், அதோட வரிகள் எல்லாமே கேட்கும்போது எனக்கு பயம் போயிடுச்சு. இதுவே பிச்சைக்காரன்றது வந்து அவன் ஜெயிக்கிறவன், ஒரு சக்ஸஸ் பார்க்க போகிறவன் அப்படிங்கிறது எனக்கு அந்த பார்க்கும்போது என்னால் அது உணர முடிந்தது. சசியை பற்றி நான் சொல்லும்போது முக்கியமாக ஒரு விஷயம் வந்து, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அந்த வேலையை விட்டுட்டு டைரக்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த வாய்ப்புங்கிறது அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட். ஏன்னா பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, பாக்கெட்டில் காசு இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஏவிஎம்மில் நான் சசியை மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் நண்பர்கள் தான். அந்த டைமில் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஸ்கூட்டரில் வந்து எஸ்எஸ் ஸ்டான்லி வந்து உட்காந்துருந்தார், பின்னாடி அவர் உட்காந்தார். வண்டி போகிறதுக்கு முன்னாடி சொன்னேன், நான் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா. ஓ அப்படியே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ஸ்கூட்டர் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. போயிட்ட பிறகு கொஞ்சம் தூரம் ஸ்கூட்டர் நின்றுச்சு. அங்கேருந்து திரும்பி என்னை கூப்பிட்டாரு. திரும்பி நான் போனோடனே கிட்ட போனோடனே என்கிட்ட சொன்னார், ஸ்டான்லி கிட்டே இருந்து விட்டுட்டு என்னை கொஞ்சம் தூரம் தனியாக கூப்பிட்டு போய் சொன்னார், படம் தனியாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, கையில் காசு இருக்காது, ஏதாவது கஷ்டம்னா எனக்கு எந்த டைமாக இருந்தாலும் எனக்கு சொல்லி அனுப்புங்க, கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு பட்னியாக இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டான்லி சொன்னார். இவர் சசி சார் சொன்னார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு பெரிய பலமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து நான் இந்த படத்தோட டைட்டில் மாதிரி தான் இருந்தேன், சசியோட மனசு வந்து அது மேலே இருக்கிற கிரீடம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மனசுக்காக இந்த படம் வெற்றி அடையும். எத்தனை படங்கள் நான் வாழ்க்கையில் பண்ணாலும் கண்டிப்பாக அது வந்து பிச்சைக்காரன் மாதிரி ஒரு படம் எனக்கு இனிமேல் பண்ண முடியாது. இந்த விழாவில் ஏதாவது பேசிடணும் வார்த்தை அப்படின்றதுக்காக பேசல, உண்மையிலேயே மனசுலேருந்து சொல்கிறேன். எத்தனை படம் நான் பண்ணாலும், எவ்வளோ ஹீரோயிசம் இருந்தாலும், எவ்வளோ கதை பண்ணாலும், கண்டிப்பாக பிச்சைக்காரனோட ஒரு சோல் வந்து கண்டிப்பாக வேறு சார். இந்த கிஃப்டை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். பிச்சைன்றது வந்து ரொம்ப எல்லோரும் கேவலமாக நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக பிச்சைன்றது நம்ம வாழ்க்கையில் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கும்போது, எல்லாருமே எடுக்கிற விஷயந்தான். எங்கள் அம்மா எனக்கு போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை, என் பொண்டாட்டி எனக்கு போட்ட பிச்சை இந்த நம்பிக்கை, சசி சார் முதல் படத்தில் எனக்கு போட்ட பிச்சை தான் டிஷ்ஷும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு வந்து முதல் படம் மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ண வந்து சசி சார் தான். ஸோ அது மாதிரி பல பேர் போட்ட பிச்சையில் தான் நான் வந்து இன்றைக்கி நான் விஜய் ஆண்டனியாக உட்காந்துருக்கேன் அவங்க முன்னாடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேஆர் ஃபிலிம் சரவணன் சாருக்கு வந்து ரொம்ப, ஏன்னா இன்றைக்கி சொன்ன மாதிரி எந்த டைட்டில் வேணால் வாங்கி, சைத்தான் ஈஸியாக பிஸ்னஸ் ஆகிரும், யமன் போயிடும், சலீம் போயிருக்கலாம். இந்த பிச்சைக்காரன்ற டைட்டில் வாங்கினது வந்து உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் சார். எனக்கு நம்பியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றி படமாக அமையும். இங்கே வந்திருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. இப்போ நான் இவ்வளோ தூரம் என்னால் வந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா அது முக்கியமான காரணம் நிறைய பேர் சொன்ன மாதிரி எனக்கு மன நிம்மதி, அது எனக்கு கொடுத்த என்னோடய ஒய்ஃப், அவங்களுக்கு ஃபேமிலியில் உதவியாக இருக்கக்கூடிய அவங்களோட சிஸ்டர் சாண்ட்ரா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கூட ஒர்க் பண்ணுற எடிட்டர் ஜனார்தனன், நவீன், சாண்ட்ரா, ஜான்சன், ஒரு விஜய் அது அம்மா
அவங்க அம்மா, ஒய்ஃபோட அம்மா, ஒரு டீமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே தெரிகிறது விஜயாண்டின்ற பேர் மட்டும்தான். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நீங்கள் போட்ட பிச்சைக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர். இது எனக்கு புது மேடை, கொஞ்சம் பயம் இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி தட் மூவி அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு, ரிலீஸ் ஆகும்போது. சசி சார் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ எம் வெரி ப்ரவுட். அண்ட் இந்த விஜயாரணி சார் டீம் மெம்பர்ஸ், ஐ எம் வெரி ப்ரவுட். இந்த சாங்ஸ் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஐ ஹோப் ஆல் தி பீப்புள் வில் லைக் இட். ப்ளீஸ் பிளஸஸ். இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் உட்காந்துருக்காங்க, கேஆர் ஃபிலிம்ஸ் படம் வாங்கினவங்க உட்காந்துருக்காங்க, நான் என்னோடய அசோசியேட் எல்லாம் உட்காந்துருக்கோம். சுரேஷ் சந்திரா பிஆர்ஓ எப்படி இந்த ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படிங்கும்போது நான் இதை கேட்டேன், யார் சார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு, யார் வேணும் அப்படிங்கன்னா உடனே கொஞ்சம் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த கேஆர் ஃபிலிம்ஸ் மட்டும் டக்குன்னு, ஏன்னா அவங்க தான் படத்தை வந்து என்டையர் தமிழ்நாடு கொண்டு போகிறாங்க. டக்குன்னு எடுத்து சொன்னாங்க, சார் முருகதாஸ் சார் வருவாரா அப்படின்னாரு. சரிங்க நான் ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் முருகதாஸ் இல்லைன்னா வேறு யார் அப்படின்னு அப்படியே யோசிங்க சார் நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்களேன், அதுக்கப்புறம் வேறு ஆள் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே நாளைக்கு கேட்டு சொல்கிறேங்க அப்படின்ட்டேன். அப்புறம் சீஃப் கெஸ்ட்டு வேறு யாரெல்லாம் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி முருகதாஸ் கூப்பிட்றதுக்கு நம்ம நேரில் போய் சொல்லணுமா? சரி நேரில் நாளைக்கு எப்போ இங்கே இப்போ பாம்பேயில் இருக்காரா இல்லை அந்த ஆஃபீஸில் இருக்காரா, எங்கே இருக்காரு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது, ஏன் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், ஒய் கான்ட் ஐ மேக் அ ஃபோன் அப்படின்னு தோணுச்சு. டகார்னு ஃபோன் பண்ணேன். முருகதாஸ், சொல்லுங்கள், நான் இது மாதிரி ஒரு ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டுருக்கேன். சரி வேறு ஏதோ ஒரு டிஸ்கஷன்லேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. இல்லை என்னோடய ஃபங்க்ஷன் வந்து 6th அன்றைக்கி நடக்குது, ஸோ நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். 6th ஓகே நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்னேன். அதாவது இது எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் நான் என்ன நினச்சேனோ அதே ஃபீலிங்கில் அவரும் அதே இதில் இருக்கார். எதுக்கு இது ஃபார்மாலிட்டி அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா, நான் எதுக்கு போய் சொல்லணும், ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்பேன், நான் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அவர் ஃபோனில் ஓகே நான் வந்துடுறேன், இதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி, நான் வந்துடுறேனே அப்படின்னாரு. ஃபோனை கட் பண்ணிட்டு முருகதாஸ் வராருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டைலில் ஃபோனை தூக்கி போட்டேன். இந்த நட்பு வட்டத்தை, இந்த நட்பை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிற முருகதாஸுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. வேணாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதுக்கு நன்றி. ஓகே ஃபைன். இந்த படம் ஒரு 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 அரசியல்வாதியினுடைய ஒரு ஒரு முக்கியமான தினத்தன்னைக்கு ஒரு லீவு கிடச்சிது. அந்த எல்லாருமே ஹாலிடே இருக்கப்போ ஒரு காமாக இருக்கிற சிட்டியே காமாக இருந்துகிட்டு இருந்தது. அப்போ நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணேன். இல்லை இதுக்கு முன்னாடி என்ன நினச்சின்னா, சலீம் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணேன் அவருக்கு. சலீம் ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி இந்த இடம்லாம் நல்லாயிருக்கு, நானில் வந்து நீங்கள் பண்ணது வந்து இது விஜய் ஆண்டனி அப்படியே விஜய் ஆண்டனியே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த சலீம் பார்க்குறப்ப இது வந்து உங்கள் ட்ரேட்மார்க்காகவே செட் ஆகிடுச்சிங்க, நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். இது நான் சொல்கிறதெல்லாம் எதுவுமே எந்த பாசிட்டிவ் விஷயத்தையும், நான் பார்த்த பாசிட்டிவான விஷயத்தையும், சலீமில் நான் சொன்ன பாசிட்டிவான விஷயத்தை எதையுமே காதில் வாங்கிக்காமல் அவர் சொன்ன வார்த்தை, நாம் எப்போ சார் படம் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days கழித்து அந்த லீவ் நாள் அன்றைக்கி எல்லாருமே சிட்டியை ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் போய் சொன்ன உடனே அவர் ஓகே சொன்னார். இமீடியட்டாக இதுக்கு பிச்சைக்காரன் டைட்டில் வைக்கலாம் சார், நல்லா ரொம்ப உண்மையாக சொல்லப்போனால் இந்த பிச்சைக்காரங்கிற டைட்டில் வந்து முழுக்க விஜய் ஆண்டனிக்கு சொந்தமானது. அவருக்கு வந்து அவ்வளோ, ஏன்னா ஆனால் உண்மை என்னென்னா, இந்த படத்துக்கு 500% ஆப்டான டைட்டில் அது, அதுக்கு டேம் ஷூர் நான் 500% ஆப்டான டைட்டில் இது. ஸோ அந்த டைட்டில் வச்சதுலேருந்து இந்த படத்தை நான் இப்போ பார்க்குற வரைக்கும் இப்போ எனக்கு தோணுது பிச்சைக்காரன் தான் பர்ஃபெக்டான டைட்டில் அப்படின்னு தோணுது. தேங்க்ஸ் விஜய் ஆண்டனி. அப்புறம் இந்த படம் ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வாக்கிங்குள்ளே இருக்கும்போது டகார்னு ஃபோன் பண்ணி சொன்னேன், விஜய் நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், நான் ஒரு டைரக்டர், நான் கதை சொன்னேன், நீங்கள் ஓகே கொடுத்துறீங்க, ஆனால் இப்போ நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னா, எங்கிட்ட இருக்கிற மற்ற கதையை எந்த கதையாவது நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், நான் டைரக்டர். ஸோ கதை சொன்னேன், அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இது ஒரு அக்ரிமெண்ட். ஆனால் இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணதுனால நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த படத்தை
இந்த கதையை நோ ஹீரோஸ் வில் கம் ஃபார்வர்ட் டு டூ திஸ் கேரக்டர் அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் ஐ ஹாவ் அ டூ பிக் மெகா ஹிட். முருகதாஸ் மாதிரி பெரிய ஹிட் இருக்கும் நாங்கிட்ட பின்னாடி. அப்போ தான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் இந்த கதைக்குள்ளே இருக்கிற ஹீரோயிசத்தை, இந்த கதைக்குள்ளே இருக்கிற கமர்ஷியலை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே விஜய் ஆண்டனி. உண்மையிலேயே சம்பிரதாயமாக இல்லாமல் உள்ளத்துலேருந்து பேசுகிறதுனா ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிறது. ஏன்னா சசியினுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி, என்னுடைய நண்பனுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி. இந்த பேசிய அனைவருமே வியாபார ரீதியாகவும் இந்த படம் வந்து மிக எதிர்பார்ப்பு அதிகமாகி நல்லபடியாக வியாபாரம் ஆயிடுச்சு, நாங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கோம்னு சொல்கிறதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அது மாதிரி வர்றதுக்காகத்தான் இயங்கிட்டு இருக்கோம். சிவா சார் சொன்னது உண்மை. அவர் போக வேண்டிய லெவல் வேறு, அந்த லெவலை கண்டிப்பாக அடைவாருங்கிறது தெரியுது. எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த அடைஞ்சிருக்காரு. எல்லாம் நண்பர்கள் தான், எல்லாம் ஒரே காலத்தில் இங்கே வந்தவங்க தான். அப்படி ஒவ்வொருத்தராக எங்களுடைய நண்பர்கள் உயரும் பொழுது மகிழ்ச்சி அடைவது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. அதில் வந்து சசி அடுத்ததாக வருவது மிகவும் ரொம்பவும், அது எல்லா மேடையை விட இந்த மேடையில் இவ்வளவு திருப்தியாக சொன்னது வந்து உண்மையிலே சந்தோஷம். விஜய் ஆண்டனி அவர்களுடைய அர்ப்பணிப்பை பற்றி எனக்கு சசி சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு டெடிக்கேட்டடான ஒருத்தர். சினிமாவுக்காக அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு செஞ்சுருக்காருன்னு அவர் நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய அந்த இது வீண் போகலை சார். நீங்கள் அவ்வளவு வெற்றியை கண்டிப்பாக இந்த படத்தில் பெறுவீங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னுடைய தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்களை வரணும் கலந்துக்கணும்னு நினச்சிருந்தாங்க, முடியல. அவரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. நண்பர்கள் வந்து வெற்றி அடைவது நண்பர்களுக்கு சந்தோஷமே. விஜய் ஆண்டனி சார்னா எனக்கு மட்டும் எல்லாருக்கும் சட்டு ஞாபகம் வருது அழகாய் பூக்குதே. ஒரு அற்புதமான மெலோடி கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டரு. அவரை நான் சந்திக்கும் போது அவ்வளவு அந்த பாட்டு மாதிரி தான், அவ்வளோ மென்மையான ஒரு மனிதர். அவர் படம் நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப லைவாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கல தெரியுது பக்கா ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவருக்குள்ளே இவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்காங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்கலே தெரியுது. கண்டிப்பாக இந்த பிச்சைக்காரன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவான். அதே மாதிரி சசி சார், ஒவ்வொரு நடிகனுக்கும் அவர் கூட அவருடைய இயக்கத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது மாதிரி எனக்கும் அவருடைய ஆசை உண்டு. ஏன்னா சொல்லாமலே எல்லா படங்களையும் பார்த்துட்டு வரேன். ஒரு நல்ல மென்மையான ஒரு மனிதர். அவருக்கும் இந்த படம் வெற்றி அடையணும். இதில் ரொம்ப பிரச்சனைக்குரியதே வந்து டைட்டில் தான், பிச்சைக்காரன் அப்படின்றது. அதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சசிகிட்ட வந்து சில விஷயங்களை வந்து நேரடியாக சொல்ல முடியாட்டி என்கிட்ட வந்து சொன்னால் கண்டிப்பாக அது சசியோட காதுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். சசியோட வெல்விஷர்ஸுக்கும் சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி. அப்படி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்ன சார் இப்போ இருக்கிற சூழலில் வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்க சொல்கிறாரு, இது கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நானும் அவர்கிட்ட வந்து சொன்னேன். ஆனால் எனக்கே தெரியும், ஏன்னா இந்த கதை முழுக்க எனக்கு தெரிஞ்சதுனால ஏற்கனவே வந்து நிறைய முறை இது விவாதிக்கப்பட்டு கதை ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு பிறகு இந்த கதையில் நானும் பங்கெடுத்ததுனால எனக்கு இந்த கதையை பற்றி நல்லா தெரியும். இதுக்கு இதை விட ஒரு பொருத்தமான தலைப்பு வேறு இருக்கவே முடியாது. அப்படி ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பு மாத்திரம் இல்லை, இது அவருடைய வழக்கமான படங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். எப்படி அப்படின்னா இது வந்து ஃபுல் பேக்கேஜ் ஃபிலிமாக இருக்கும். சூப்பரான காமெடி இருக்கும், நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், பியூட்டிஃபுல் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. இப்படி ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஃபிலிம். இது வந்து கண்டிப்பாக வந்து முழுக்க வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற ஒரு ஜனரஞ்சகமான ஹிட்டான படமாக வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி ரொம்ப தைரியமானவர். அவ்வளோதான் இது நான் சொல்லுவேன். மிச்சம் வந்து சசி தான் பேசுவார். அவ்வளோ தைரியமானவர். இதை சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர், ஒரு அறிமுக ஒளிப்பதிவாளர் பிரசன்னாவாக இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. இருக்கிற அதாவது கிடைச்ச சோர்ஸில் வந்து பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காப்புல. ஏன்னா நான் இந்த படம் டப்பிங் இப்போ நிறைய டைமில் பார்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சிறப்பாக வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருமே வந்து
ரொம்ப சிறப்பாக வந்து பணியாற்றியிருக்காங்க. குறிப்பாக இதில் இன்னொரு நபரை பற்றி சொல்லி ஆகணும். யார் அப்படின்னா வந்து நம்ம இயக்குனர் மூர்த்தி, வெடிகுண்டு முருகேசு, கருப்பசாமி குத்தகைத்தாரர் பிரமாதமாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. அடுத்து வந்து ஒரு பெரிய ரவுண்டு வருவான். இந்த படத்தினுடைய ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த டோட்டலாக இந்த படத்தினுடைய ட்ரைலரில் வந்து ஒரு வைப்ரேஷனான ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓம் போர் புஷ்பதா வரேனும் பர்கோ தேவேஷ தீமகி தேயோனோ பர்சோதயாத். அதாவது ஒரு பூணூல் போடுறப்போ ஒரு பிராமணனுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை தான் முதல்ல அவனுடைய செவியில் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்லோகத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய ஒரு வரி அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய புத்தியை எல்லா விதத்திலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆத்மாவான பரமாத்மாவை வணங்குவோம் அப்படிங்கிற ஒரு வரி இதுக்குள்ளே இருந்தாலும், காயத்ரி அப்படின்னா, காயம் அப்படின்னா கானம், அதாவது பாடல், 3+3 3 அதாவது நம்மளோட பயத்திலிருந்து நம்மளை விடுவிப்பது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷனை இந்த படத்தில் ஒரு பாடலில் அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் டைட்டில் வந்து பிச்சைக்காரன் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்தினுடைய ட்ரைலரை பார்க்குறப்போ வருது. எல்லாரும் எல்லா விதத்திலும் எங்கேயோ ஒரு இடத்துல பிச்சையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடவுளுடைய அருளுக்காக நம்ம காத்திருக்கிறது ஞான பிச்சை. ஒரு ஹீரோவுடைய டேட்டுக்காக ஒரு இயக்குனருக்கு வாழ்க்கை கிடைச்சதுன்னா அது வந்து அவருக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை. இந்த மாதிரி பல பிச்சைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு தலைப்பையே ரொம்ப தைரியமாக நிதர்சனத்தோடு வச்சிருக்கிற இந்த என்டையர் டீம் இந்த படத்திற்கு பண்பு கோடீஸ்வரா வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எனக்கு ரொம்ப முக்கியமான, என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான 2 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று டைரக்டர் சசி சார், எனக்கு ஃபஸ்ட் படம் கொடுத்தவர். இன்னொன்று என்னோடய வெல்விஷர், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் விஜய் அண்ணி சார். 2 பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆக்சுவலாக ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருந்தாலே அந்த படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதில் 2 பேருமே வந்து ஒன்றா இருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். என்னுடைய முதல் படம் வந்து வெளிவந்து ஒரு வெற்றி படமாக மாறும்போது பாலா சார், அம்பி சார் தவிர்த்து மற்ற நிறைய இயக்குனர்கள், சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க, வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அதில் முதல் பாராட்டு வந்து சசி சாருடைய பாராட்டு. அதுக்கு நான் இந்த மேடையில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவருடைய இசை வெளியீட்டு விழாவில் நானும் இருக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பூ சொல்லாமலையிலிருந்து ஒரு கவித்துவமான படைப்பாளி சசி சார். விஜய் ஆண்டனி வந்து சமீபமாக வந்து வியாபார ரீதியாக தன்னை ஒரு ஹீரோவாக வந்து அடுத்தடுத்த லெவல் கொண்டு போயிட்டுருக்க ஒரு ஹீரோ. ஒரு கமர்ஷியலும் ஒரு கவித்துவமும் கலந்துருக்கு பிச்சைக்காரனில். ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். விஜய் ஆண்டனியோடைய எல்லா படங்களுமே ஒரு ரீசனபிளான விலைக்கு எல்லா படங்களுமே ஆரம்பத்துலேருந்து விற்றுட்டே இருக்குது. அவருக்கு எப்போவுமே அந்த வியாபாரத்தில் பிரச்சனையே வந்ததில்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்கனாமிக்காக படங்களை கரெக்டாக பிளான் பண்ணி எடுப்பாங்க. ஒரு ரொம்ப ரீசனபிள் விலைக்கு விற்பாங்க. அந்த விலைக்கு போயிடும். அந்த விலைக்கு லாபமாகவே இருந்துகிட்ருக்கு இது வரைக்கும். அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம் கூட. அந்த வகையில் சசி அவர்கள், பூ சசி, போதும் சசி, பேரை மாற்றிக்கொள்ளுங்கள், இனிமேல் நீங்கள் புயல் சசி. ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் இந்த பூ சசின்னு சொல்லி ஏதோ ஒரு கவிஞர் மாதிரியே ஒரு லுக்கில் உங்களை வச்சுட்ருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயலெல்லாம் புயல் போன்றது. உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு பூ லுக்கு கொடுத்துட்டாங்க. போதும். இந்த படம் உங்களை ஒரு புயல் சசியாக நிச்சயமாக மாற்றிவிடும். அதனால் அந்த பூங்கிற அடைமொழியை எடுத்துகிட்டு வேறு மாற்றிடலாம். ஏன்னா ஒரு டூயட் சாங்க்கு நடுவில் பிச்சை எடுக்கிறதுன்ற கற்பனையெல்லாம் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் யோசிச்சதே கிடையாது. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இது நிச்சயமாக வந்து இந்த கதைக்களம் இதுக்குள்ளே வேறு எதையோன்னு சொல்ல வந்து ஒரு பிரமிப்பை கொண்டாட போகிறீங்க. நிச்சயமாக இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான படம், உங்கள் கேரியரில் முக்கியமான படம், விஜய் ஆண்டனியோட கேரியரில் முக்கியமான படம். பெருசாக சாதிப்பீங்க சசி. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிச்சயமான இடம் இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு, சசியோட இடம் இது இல்லை, இது வேற எங்கேயோ இருக்குது, அது வந்து சரியான நேரத்தில் கிடைக்கல. இந்த படத்தில் சத்தியமாக கிடைக்கும். அதுக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி விஜய் ஆண்டனி படத்துக்கு படம் அப்படியே மெருகேறிட்டே வர்றாரு. அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய தனிநபர் ஒழுக்கம், அவருடைய டெடிக்கேஷன் அவரை எங்கே வேணால் நிச்சயமாக பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும். இந்த படம் அவரை ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்றிடும். அவரை வந்து ஒரு முன்னணி நட்சத்திரங்களில் அந்த டாப் லிஸ்ட்டில் கொண்டு வந்து இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துடும் அவரை. அது கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய உழைப்பு, தன்னம்பிக்கையெல்லாம் தாண்டி அவருடைய பெண் நம்பிக்கை, அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணோட நம்பிக்கை. என் அன்பு சகோதரி ஃபாத்திமா ஆண்டனியுடைய உழைப்பு, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க கொடுக்குற தைரியம், அவங்க கொடுக்குற உற்சாகம், அந்த பெண்மணியோட உழைப்பு தான் இந்த
விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷனுடைய இந்த அத்தனை சாதனைகளுக்கும் ஒரே காரணம், அவர் வருவார், அவர் நடிப்பார், அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். ஆனால் அந்த அம்மா, அந்த சகோதரிக்கு இருக்கிற அந்த தைரியம் மட்டும் இன்றைக்கி இந்த வீட்டு இல்லாமல் இருந்தால் எந்த சாதனையுமே சாத்தியமாக இருக்காது. ஏன்னா அவங்களுடைய டெடிகேஷன், அந்த தைரியம் வேணும் ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு. இந்த மாதிரி அவர் செய்கிறாருன்னா அவருடைய திறமைகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வேணும். அது மட்டும் இல்லை, ஒரு அற்புதமான சின்சியரான ப்ரொடியூசர். அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில் இது வரைக்கும் எந்த அசோசியேஷன்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. அவ்வளோ பியூட்டிஃபுல் பே மாஸ்டர்ஸ். ஒரு நாளும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் கிடையாது, ஒரு நாள் ஒரு கவுன்சிலில் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஃபைனான்சியர் ஒரு பைசா பெண்டிங் கிடையாது. அப்படி ஒரு பியூட்டிஃபுல் பே மாஸ்டர்ஸ் அவங்க. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்டையும் அவ்வளோ ப்ராம்ப்டான ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொடியூசர் அவங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சினிமாவில் ரொம்ப கை விரல விட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி எங்களுடைய ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர் மெம்பர் அவங்க. எல்லா மீட்டிங்ஸும் பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணுவாங்க. எங்களுடைய ப்ரொடியூசர் கவுன்சிலில் என்ன கோட் ஆஃப் ஆக்டோ அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு அற்புதமான மெம்பர். எங்களை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமான கூட அவங்களும் சரி, விஜய் சாரும் சரி, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஒரு பர்மிஷன் வாங்காமல் எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒரு அசோசியேஷன், ஒரு அமைப்புகள் எல்லாருமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி எல்லாமே சின்சியராக ஒரு இண்டஸ்ட்ரி கரெக்டாக நடக்கும். விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயம் ஃப்ராங்காக பேசணும். ஏன்னா எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். ஒன்று வந்து உண்மையான தனி ஒருவன் அவர். சினிமாவில் தனியாக அவரே போராடிப்பார், எல்லா வேலையும் இழுத்து போட்டுப்பார். ஆனால் அந்த ஃபினிஷிங்கிற வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் விஜய் ஆண்டனிகிட்ட. இன்னொரு விஷயம், அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்க கோசிஸ்டர், அப்புறம் விஜய் ஆண்டனி எல்லாம் வந்து அவங்க டிஸ்கஷன், அவங்க கஷ்டப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியே காமிச்சிக்கிற மாட்டாங்க. அது ஒரே ஒரு புன்னகையில் மட்டும்தான் தெரியும். அது படம் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகி அது ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகும் போன அவங்க படுற சந்தோஷத்தை கூட இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்றைக்குமே விஜய் ஆண்டனி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கணும். அவர் பண்ணுற ப்ராஜெக்டும் சரி. நான் சலீமில் நான் கூட இருந்தேங்கிறக்க ஐ எம் ரியலி ப்ரவுட் ஃபார் யூ. அந்த பிச்சைக்காரன் டைட்டில் பற்றி எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப போல்டான ஆள், அதுக்கான ஒரு உதாரணம் தான் அது. இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, நான் பேசிக்கலி சினிமாட்டோகிராஃபர். நான் டைரக்ஷன் பண்ணணுங்கிறது ஆக்சிடெண்ட்டாக எடுத்த ஒரு டெசிஷன் தான், ஒரு உணர்ச்சிவசப்பட்டு எடுத்த ஒரு முடிவு தான். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு என்னை நம்பி வந்துட்டு சரி நான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இப்போ சமீபத்தில் கூட கேட்டுட்டு இருந்தேன், என்ன இன்றைக்கி படம் பண்ணி முடிச்சிட்டோம், பட் என்ன ஐடியாவில் அன்றைக்கி என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சிரிச்சிட்டே சொன்னார், இல்லை தெரியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் சங்கர் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார், ஸ்டோரிஸாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ நான் பண்ணியிருக்கிற அந்த ஸ்கிரிப்டை பற்றி கூட ரொம்ப டீட்டெயில்ஸ் நிறையா வந்துட்டு நான் சொல்லும்போது பிளைண்டாக எந்த ஒரு இதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் பிளைண்டாக கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு செட் பண்ணார். இந்த வாட்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஸோ ஆஸ் அ பர்சனாகவும் சரி, டெக்னீஷியனாகவும் சரி. இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம், இன்றைக்கி இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு சர்வேல் ஆகிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தமிழ் இண்டஸ்ட்ரியில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டுடியோ சிஸ்டம் கொண்டு வந்துட்டுருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அந்த காம்பவுண்டுக்குள்ளே போனோன்னாக்கா கதை ஓகே ஆனிச்சுனாக்கா ஃபஸ்ட் காப்பி தான் படத்தை ஃபஸ்ட் காப்பி தான் வெளியே வரும். ஸோ அந்தளவுக்கு வெல் பிளான்டாக வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை வந்துட்டு கால்குலேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ பிச்சைக்காரன் ட்ரெய்லர் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. சசி சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ராஜா அந்த படத்தை பற்றி நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறார். பட் சசி சார்ட்ட இந்த மாதிரி ஒரு படத்தை நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எஸ்பெஷலி பிரசன்னா, இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். பிரசன்னா ஃபஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ராஜா உங்களோட மியூசிக், எஸ்பெஷலி விஜய் ஆண்டனியோட மியூசிக்கில் வந்துட்டு டிராஸ்டிக் சேஞ்ச் ஓவர்ஸ் பார்த்தேன். நான் அவர் ரொம்ப கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணி தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்துட்டு எமோஷ்னலாக ஒரு சோல்ஃபுல் மியூசிக் பண்ணுங்க நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஐ திங்க் இந்த ஃபிலிமில் அந்த ஒர்க்கை பார்த்தேன். இவன் ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருந்தால் கூட வந்துட்டு ரொம்ப சோல்ஃபுல் சவுண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணதுலேருந்து எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பிச்சைக்காரன் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆகும். விஜய் சார் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு வாட்டி வந்திருந்தார். வரும்பொழுது இந்த பிச்சைக்காரனோட ஒன்லைனர் எனக்கு ஃபுல்லாக ப்ரீஃப் பண்ணார். சரி நான் முடிவு எடுத்துகிட்டு அடுத்த வாட்டி அவரை ஆஃபீஸ் கூப்பிட்டேன், இது விஷயமா பேசலாம் அப்படின்ட்டு. வந்து உட்காந்தோன்னா முதல்ல சொன்னார், சார் அந்த பிச்சைக்காரன் படம் கொடுத்துட்டேன் சார், அடுத்த படம் அப்படின்னாரு. நான் ஐயோ வடா போச்சே அப்படின்னு நினச்சேன். இது இல்லைன்னா லைக்காவின் கத்தியை தொடர்ந்து நானும் ரவுடி தான் விசாரணையை தொடர்ந்து பிச்சைக்காரன் லைக்காவின் பிச்சைக்காரனாக வர வேண்டியது. பட் கேஆர் ஃபிலிம்ஸ்க்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜயாண்டி சார் அழகாக சொன்னார், சிவா சார், பெண் நம்பிக்கை தன்னம்பிக்கை அப்படின்ட்டு. அது ரொம்ப உண்மை. இப்போ மற்ற எங்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒய்ஃப் கிடச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்துருப்போன்னு ஆசையாக இருக்குது. உண்மை அது. நான் நேராக சார் கூட பழகி பார்த்துருக்குறேன். வந்து என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 5 பாட்டு, 5மே வந்து பஞ்சபூதம்னு சொல்லலாம். ரொம்ப அழகான பாட்டு. லோகன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அந்த ஓப்பனிங் சாங், ப்ரமோஷன் சாங்கு.
வேல்முருகன் பாடியிருக்காரு. நான் கேட்ட ரொம்ப நல்லா இருந்த வரிகள். பிரியன் எழுதியிருக்காரு ஒரு பாட்டு, ஏக்நாத் அம்மா பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. அது ஒரு சரணம் தான் வந்துச்சு, 2 சரணம் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஆசை. ஏன்னா அது இளையராஜா சார் தொடர்ந்து பண்ணுவார் அம்மா பாட்டு. விஜயானி சார் அந்த ஃபீலில் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாட்டு, மிகப்பெரிய வெற்றி பெறும். நான் வந்து நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோன்னு ஒரு பாட்டு, அதில் வரிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என் காலடி மண்ணில் பதிந்தாலும் 100 அடி உயரம் மிதக்கிறேன், நீ 1 அடி தூரம் பிரிந்தாலும் உயிரில் வலியை உணர்கிறேன். அது மாதிரி பொதுவாக விஜயானி சார் பாட்டில் ரொம்ப வார்த்தைகள் நல்லா எழுத முடியும், அதற்கான வாய்ப்பு. அவர் ரொம்ப நல்ல வரிகளை எதிர்பார்ப்பார், சும்மா ஓப்பி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து முடியாதவர்கிட்ட. ஏன்னா ரொம்ப ஆழமாகவும் அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரியும் கதைக்கு ஏற்ற மாதிரியும் அதை தாண்டி பொதுமக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி 3-4 தளங்களில் அவர் வந்து பாடல் வரிகளை எதிர்பார்ப்பார். இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த படத்தில், இந்த மாதிரி பாடல் எழுத வாய்ப்புகள் இருக்காது. பிச்சைக்காரனை பற்றி, ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திடன்னு ஒரு பாட்டு. பசி என்ற தீயில் இறைப்பை சாம்பல் ஆகுதே, மனித நேயம் எங்கே இங்கே செத்து போனதே, இருப்பவன் கொஞ்சம் தந்தால் இல்லாத ஏழை இல்லையே, கண் திறந்து இறைவா பாரு எல்லாரும் உன் பிள்ளையே அப்படின்ட்டு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. வந்து ரோட்டில் நிறையா நம்ம பிச்சைக்காரர்கள் பார்ப்போம், அந்த பாட்டிலே எழுதியிருப்பாங்க, உலகத்தில் எல்லாருமே ஒரு வகையில் பிச்சைக்காரன் தான், இல்லாத ஏதோ ஒன்றை தேடும் வாழ்விலே பிறந்த மனிதன் எல்லோருமே உலகில் பிச்சைக்காரனே. அந்த மாதிரி நல்ல வரிகள்லாம் வரும். இந்த படத்தில் வாய்ப்பு தந்த விஜயாண்டி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக சலீம், நான் எல்லா படத்திலும் நான் எழுதியிருக்கிறேன், பிரியன் இது மாதிரி நண்பர்கள்லாம் எழுதியிருக்கிறோம், மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை. இன்னொன்று டைட்டில் பற்றி நிறையா சொன்னாங்க. விஜயாண்டி சார் வந்து ஒன்று நினைச்சாருன்னா அது பண்ணுவார், யார் சொன்னாலும் மாற மாட்டார். கடவுள் பக்திலாம் அவருக்கு பெருசாக இல்லை, தன்னை தான் அவர் தான் என்ன நினைக்கிறாரோ அதை நேர்மையாக உண்மையாக ரொம்ப மிகுந்த உழைப்போடு அதை செய்வார். அதனால தான் அவர் இவ்வளோ உயரத்துக்கு வராரு, இன்னும் மேலும் உயரத்துக்கு வருவார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம் நான் சொல்கிறேன், கோடீஸ்வரன் ஒரு படம் வச்சு உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ப்ரொடியூசர் தயாரிச்சது. அது என்ன ரிசல்ட்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஆண்டியான் டைட்டில் இது பிச்சைக்காரன். இந்த வசூலும் வந்து அதற்கு எதிர்மறையாக பெரிய வசூல் அடையும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. ஃபேண்டசிகளுக்கு மத்தியில் வந்து யதார்த்தம் என்றைக்குமே வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சசி சாரை பற்றி நாங்கள் பேச வேண்டியது ஏற்படுது. நம்ம வாழ்க்கையில் பயணிச்சுட்டே இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ புத்தகத்தில் வந்து சேகுவரை பார்க்குறதோ, இல்லை வந்து ஒரு பரகம் யோகானந்தோட ஒரு யோகியின் சுயசரிதத்தில் வந்து பாபாஜியை பார்க்குறதோன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மனிதனை பார்ப்போம், இவன் யாருன்னு நோக்கி அவன் பயணிச்சோன்னா அங்கேருந்து ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தை பதிவு செய்கிற யதார்த்தவாதிகளை கதை மாந்தர்களாக, முன்னணி கதை மாந்தர்களாக பதிவு செய்கிற ஒரு இயக்குனரில் வந்து சசி முக்கியமானவர். உதாரணத்துக்கு சொல்லாமலே பார்த்தீங்கன்னா கட் அவுட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவர், டிஷ்மில் பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு, பூவில் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் பட்டாசாலை வேலை செய்கிற ஒரு கிராமத்து பெண், இப்போ பிச்சைக்காரன். ஆக பார்த்தீங்கன்னா யதார்த்தமான கதைகளை நாம் வந்து கவனித்து விட்டு அப்படி கடந்து விடுகிற ஒரு கதை மாந்தரை நோக்கி பயணித்து அதை நோக்கி நம்ம அனைவரோட கவனத்தையும் திருப்புகிற ஒரு இயக்குனரை நம்ம வந்து சசி சாரை சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு மென்மையான தோற்றம் கொண்ட ஒரு வலிமையான இயக்குனராக தான் நான் அவரை கருதுறேன். ஏன்னா எல்லா படமே பார்த்தீங்கன்னா அது கமர்ஷியலாக பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஆர்ட் ஃபிலிம்லாம் கிடையாது, நான் சொன்ன படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை கமர்ஷியலாக கூடக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். கண்டிப்பாக சிவா சார் சொன்ன மாதிரி அவர் மேலே தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு மிகப்பெரிய இடத்தை அவர் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்குது. அவருடைய வெற்றியை நம்ம எல்லாருமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தை நான் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஜயானி சார் சொல்லணுன்னா ரொம்ப பெருசு சும்மா கூட்டியாக முடிச்சிடறேன். காதல் விழுந்தேனில் தான் அறிமுகம். அவர் 3 படங்கள் முடித்திருந்தார், நான் ஒரு 20 பாட்டு முடிச்சிருந்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 400 பாடல்கள் தொட்டிருக்கேன். நேர்த்தா இருக்கும் செக்ஸ் லேடி கிட்டவாடி பாடலாகட்டும், உத்தம புத்தரில் உசுமலார் துவங்குகிற செதுக்கி எடுத்த சிலைகள் பாடலாகட்டும், வேலை இதம் பாடலாகட்டும், நானில் வந்து மக்காயிலா பாடலாகட்டும், சலீமில் மஸ்கர் ஆகட்டும், என்னுடைய பயணத்தில் வந்து அதிகபட்சமான வெற்றி பாடல்களை எனக்கு கொடுத்தவர் வந்து இசையமைப்பாளர் விஜயாண்டனி அவர்கள் தான். ஒரு படைப்பாளிக்கு அதோட பெருமை எதுவுமே இருக்க முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறிமுகப்படுத்திய பாடகர்களோ பாடலாசிரியர்களோ நிறைய பேர் இன்றைக்கி கூட மேடையில் லோகன்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு முறை வந்து தப்பலாம் தப்பா இல்லைன்னு சொல்லி ஒரு பாடலை வந்து இணையதளத்தில் கொடுத்துருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நான் வந்து இன்னும் அடுத்த 3 படமும் பயணிக்கிறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்காயெல்லாம் மஸ்காரான்னு போயிடுச்சு 2 பாட்டும். ரொம்ப ஒரு அருமையான பாடல்கள். கண்டிப்பாக எனக்கு அந்த வருடத்தோட வெற்றி பாடல். அப்படி பயணிச்சிருக்கும் பொழுது, அதாவது பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெற்றி தோல்வியை தாண்டி எழுதினாலே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு மனசு திருப்பி தர பாடலாக இருக்கும் ஒரு படைப்பாளி. இதில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சூழ் சசி சார் கொடுத்துருக்கார். எப்போவும் மழையை விரும்புகிற ஒரு பெண், மழையை பார்த்தா கொண்டாடுகிற ஒரு பெண் முதல் முறையாக மழையை வெறுக்கிறார். ஏன்னா தனக்கு ரொம்ப விருப்பமான ஒருவன் எங்கோ சாலையில் மழையில் நினைச்சிட்டு போனேன், அவன் என்ன ஆவான்னு சொல்லி நினச்சி அங்கிருந்து கிளம்புகிறதுலேருந்து பாடல் துவங்கிறது. மழையில் துவங்கி மழையில் முடிகிற ஒரு பாடல்.
அதான் உனக்காக வருவேன், உயிர் கூட தருவேன், நீ ஒரு பார்வை பார்த்திட்டு போதும், உனக்கு எதையும் நான் செய்வேன், ஞாபகம் முழுதும் நீ வந்து நிறைய உனது நிழலென இருப்பேன், நீ யாராய் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை பிரிந்தால் அந்த நொடியே நான் இறந்து போகிறேன்னு சொல்லி ஒரு வலிமிக்க ஒரு காதல் பாடலை, ஒரு மெல்லிசை பாடலை பதிவு செய்ய எனக்கு வாய்ப்படுத்தியமைக்காக இசையமைப்பாளர் விஜயாண்டி அவர்களுக்கும் சசி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு உண்மையை சொல்லணுன்னா, சசி சாருக்கும் விஜய் ஆண்டனி சாருக்கு நான் பெரிய ரசிகன். நான் படத்தில் ஒரு சாங் சார் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க, அதுக்கும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணி இந்த படத்தில் எனக்கு ஞாபகார்த்தமாக ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சசி சார் பண்ண எல்லா படத்தையும் நான் பார்ப்பேன். எல்லா படமும் அவார்டுக்குரிய படம் தான். இந்த படமும் கண்டிப்பாக அவார்டுக்கு போகும், அவார்டும் அடிக்கும்.